தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். போர் ஆரம்பிச்சு 3-4 வாரங்களை கடந்து மும்முரமா போயிட்டு இருக்கு. ஒரு சைடு சமாதான பேச்சுவார்த்தை அப்படின்னு ட்ரம்ப் ஒரு சைடு சொல்லிட்டு இருந்தாலும் கூட இந்த கச்சா எண்ணெய் தொடர்ந்து இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்க மாதிரி தான் தகவல்லாம் வெளியாயிட்டு இருக்கு. ஆனா மீண்டும் ஊரடங்குக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய தகவல்களும் வெளியாயிட்டு இருக்கு. சார், இதுல எது உண்மை? ரெண்டுமே உண்மைதான். நீ இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் கிடைக்குதா அப்படின்னா கிடைக்குது. சரி, மறுபடியும் ஒரு கோவிட்-19 மாதிரி ஊரடங்கு இதுக்கு நீங்கள் தயாராகுங்க மக்களே அப்படின்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் சொன்னார்ல, அதுவும் உண்மைதான். என்னென்னா கச்சா எண்ணெய் ப்ளஸ் கேஸ் இதெல்லாம் ரஷ்யாவிலேருந்து நமக்கு இப்போ நிறையா வாங்க முடியும் வருது. அப்புறம் நம்பர் 2 அங்கே ஹர்மோஸ் ஜலசந்தி பற்றி இப்போ உலக மக்கள் அவ்வளோ பேருக்கும் தெரியும். ஹர்மோஸ் அப்படின்னா தூக்கத்தில் கேட்டால் கூட எங்கே இருக்குது அப்படின்னா அது ஈரானில், அது கையில் கட்டுப்பாடில் இருக்குது. அங்கே தான் இவ்வளோ வருது. உலகத்தின் 20% கச்சா எண்ணெய், எல்என்ஜி எல்லாமே நேச்சுரல் கேஸ் எல்லாம் அங்கேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ அதை இப்போது ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. எக்ஸப்ட் அமெரிக்கா அண்டு இஸ்ரேல் கப்பல்களுக்கு. ஒருவேளை இந்திய கப்பல் அங்கேருந்து எண்ணெய் ஏற்றிக்கிட்டு இஸ்ரேலுக்கு போனால் போய்க்கங்க, பரவாயில்ல. ஆனால் இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல், அமெரிக்காவுக்கு சொந்தமான கப்பல் எதுவும் இங்கே அலோடு இல்லை. அப்புறம் வேறு எந்த கப்பல் வந்தாலும் வரட்டும். அவங்க வரும்போது சும்மா ஒரு டோல் ஒரு 18 கோடி 20 கோடி ரூபா ரேஞ்சுக்கு யுவானில் சைனாவோட கரன்சி காசை கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டே இருங்க அப்படின்றாங்க. சரி, அதுக்கெல்லாம் ஓகே தான். சரி, அதை தாண்டி அங்கே உள்ளே நிறையா அந்த ராஸ்தனூரால் சவுதி அரேபியா வேர்ல்டு 3rd ப்ரொடக்ஷன் அது. ஓகே, அங்கே ராஸ்தனூராங்கிறது ஒரு மிகப்பெரிய ரிஃபைனரி அந்த ஏரியா. அதில் ஒரு யூனிட்டை ட்ரோன் வச்சு அதை தாக்கியிருக்காங்க. பெரிய தாக்குதல் தான் அது. அது ரொம்ப பெருசு இல்லாததில்லை, என்ன சொன்னால் பெரிய தாக்குதல். அது போக அபுதாபியில் அடிச்சிருக்காங்க. பெரிய தாக்குதல் இல்லை, ஆனால் அடிச்சுக்க பயமுறுத்திருக்காங்க. அப்புறம் துபாயில் ஏற்கனவே பெருசாக இல்லை. ஓகே, அப்புறம் கத்தாரில் நேச்சுரல் கேஸ் தான் ரொம்ப அதிகம். ஐ திங்க் உலகத்தின் நேச்சுரல் கேஸோட பங்களிப்பு 60% நினைக்கிறேன். 60% கத்தாரில் இது மட்டும் வருது. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 6000 சதுர கிலோமீட்டர் இருக்காங்க. ஆமாம், 20% அந்த இது அடிச்சிட்டாங்க ஈரான். அப்போ 20% அடிச்சது நீ ரெக்கவர் பண்ணுறதுக்கு 2 வருஷம் ஆகுன்றாங்க, திரும்ப மறு கட்டுமானம் பண்ணுறதுக்கே. அதே நேரத்தில் மற்ற இடமும் ப்ரொடக்ஷன் ரொம்ப ஃபுல் ஸ்விங்கில் இருக்கா அப்படின்னா குறைஞ்சிருக்கு. அப்போது கப்பல் வரலாம், கப்பலுக்கு எண்ணெய் கொடுக்கக்கூடிய அந்த சோர்ஸ் இருக்கு இல்லையா, அது பிரச்சனை. இன்னும் அது முடிவாக சரியாக வர்றதுக்கு மேபி மாதங்களாகலாம். ஆனால் இந்தியாவில் சொல்லப்படுறது என்னன்னா, நம்ம கிட்ட இருப்பு அதிகமாக தான் இருக்குது, யாரும் பயப்பட வேணாம், தவறான தகவல்களை பரப்பாதீங்கன்னு சொல்கிறாங்க. அது 2 வாரத்துக்கு முன்னாடி. ஓகே, அது நேற்று, இது சொல்கிறது இன்னைக்கு. அன்னைக்கு 10 நாளைக்கு முன்னாடி சொன்னது என்னென்னா, நம்ம கையில் 25 நாளைக்கு தேவைப்படுற ஸ்டாக் இங்கே இருக்குது. ஓகே, அதனால் கவலை இல்லைன்னு. அந்த ஸ்டாக்கில் அதுக்கு முக்கியமான காரணமே மன்மோகன் சிங். அவர் 2006 பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது நமக்கு ரிசர்வ் வைக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் கர்நாடகாலையும் மகாராஷ்டிராலையும் ஒரு 3 முக்கியமான இடத்துல பண்ணாங்கன்னு கேட்டு. அது ஆயில், குரூட் ஆயில் இதெல்லாம் ரிசர்வ் வைக்கிறது இருக்கு இல்லையா, அது அவ்வளோ பாதுகாப்பாக வைக்கணும். நீங்கள் சூரிய ஒளியில் ரொம்ப ஹீட் ஏறி போனாலும் வெடிச்சிடும். இதெல்லாம் பெரிய அளவுக்கு பாதுகாப்பாக அந்த பாதுகாப்பாக குரூட் ஆயிலை வைக்க முடியும். ஆனால் இதே கேஸ் இருக்குல்ல, அதை வைக்க முடியாது. ஏன்னா கம்ப்ரஸ்டு கேஸு அதுக்கு வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ரொம்ப பெரிய அளவுக்கு ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. பட் இதை ரொம்ப நாளைக்கு வருஷக்கணக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்ன்ற ஒரு சூழல் இருக்குது. ஆனால் இதை வச்சுருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு தப்பிச்சோம். சரி, அது இல்லாமல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அது ரிஃபைனரி ரொம்ப பெருசு, இந்தியாவில் ரொம்ப பெருசு. ஓகே, ஓஎன்ஜிசி இது எல்லாமே ரிலையன்ஸ் ரொம்ப பெருசு. அதுக்கு சமீபத்தில் இங்கேருந்து நான் கேள்விப்பட்ட விஷயம், இதில் இன்னும் கரெக்டான புள்ளி விவரம் என் கைக்கு கிடைக்கல. ஆனால் என்னென்னா, ரஷ்யாவிலேருந்து எவ்வளோன்னு வாங்கிக்கின்றாங்க. ரஷ்யா நிறையா சப்ளை பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. அந்த வந்த சப்ளையில்
ஒரு 20-25% தான் வந்து இந்தியாவுக்கும், ஒரு 75-80% வந்து அங்கே ரிஃபைன் பண்ணி வெளிநாட்டுக்கு விற்கிறாங்க அப்படின்னு. நம்ம மக்கள் பட்டினியா கிடக்க. சமீபத்துல அமெரிக்காவுடனான அதானி ஒப்பந்தங்கள் சம்பந்தமா நிறைய நியூஸ் வந்து அது இருக்கு. ஆனால் இப்போ அந்த ஒப்பந்தங்கள்லாம் தாண்டி முன்னாடி ஏற்கனவே வேறு வேறு யூரோப்பியன் நாடுகளுக்கு மற்ற வேறு வெஸ்ட் ஏஷியன் நாடுகளுக்கு எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அதுபடி நமக்கு சாதாரண நாட்களில் உங்கள் ஒப்பந்தப்படி நீங்கள் பண்ணுறீங்கலாம் ஓகே தான். இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நேரத்தில் எனக்கு அது ஒப்பந்தம் கரெக்டாக இருக்குது அது மாதிரி பண்ணுவேன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம மக்களை பட்டினி போட்டு நீங்கள் வெளி மக்களுக்கு கொடுக்கக்கூடாதுல்ல. அது நம்ம வந்து அவங்களுக்காக வேலை பார்க்குறாரு. அப்படி ஏற்கனவே அவர் மேலே குற்றச்சாட்டு நிறையா இருக்குது. நாம் இருவர் நமக்கு இருவர். அம்பானி அதானி என்ற 2 முதலாளிகளுக்கு மோடி அண்ட் அமித்ஷா அப்படிங்கிற 2 வேலைக்காரங்க இருக்காங்க அப்படிங்கிறதான் எல்லாம் சொன்னது. இது என்னோட வார்த்தை இல்லை, அது வெளியில் சொன்ன. இப்போ நம்ம இது மாதிரி சொன்ன உடனே நம்ம வந்து என்னமோ பிஜேபிக்கு எதிரானவங்க, ஆர்எஸ் எதிரான அப்படிலாம் கிடையாது. நமக்கு உங்களுக்கும் அவர் தான் பிரைம் மினிஸ்டர், எனக்கும் அவர் தான் பிரைம் மினிஸ்டர். அவர் அமித்ஷா வந்து உங்களுக்கும் உள்ளாட்சி அமைச்சர் அவர் தான், எனக்கும் உள்ளாட்சி அமைச்சர். எதுவாக இருந்தாலும் அந்த அரசை வழி நடத்துறது அவங்க தான். அப்புறம் வெளிநாட்டு இதில் வந்து ஜெய்சங்கர் உங்களுக்கும் அவர் தான், எனக்கும் அவர் தான், நம்ம இந்திய மக்களுக்கே அவர் தான். அப்படிங்கும்போது நமக்கு இது கரெக்டாக பண்ணுறா இல்லையான்னு நம்ம வந்து பார்க்குறோம்ல. அதில் விமர்சனம் பண்ணக்கூடிய உரிமை, பட் அளவு மீறாமல் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. ஏன்னா இந்த ஒரு பதவியில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி எது ஒரு அளவு மீறாமல் அப்படி. ஆனால் இதே இது நம்ம இங்கேருந்து ட்ரம்ப்பை வந்து கிறுக்கு போய் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து எப்படின்னா நம்ம சொல்கிறது இல்லை, வெளியில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறோம் அப்படிங்கிறத. ஸோ இவ்வளோ தான். இப்போ அவங்க அம்பானி அதானிக்காகத்தான், இதில் மெயினாக அம்பானி அவங்களுக்காகத்தான் இவங்க வந்து ஆட்சியே பண்ணுறாங்க, இந்திய மக்களுக்காக பண்ணலன்னு ஒரு பெரிய அளவு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டு இப்போ உண்மையாகிட்டு இருக்கு. இப்போ என்னென்னா, நேற்று ஐ திங்க் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதில் வந்த செய்தி என்னென்னா, இன்னும் 9.5 நாள் ஸ்டாக்கு தான் நம்ம கையில் இருக்குது. இது 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, வந்து 25 நாள் ஸ்டாக்கு கையில் இருக்குது, நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு. அப்புறம் ஹார்மோஸ் திறந்து விட்டாங்க, ரைட், ஓகே. கப்பல்கள்லாம் நமக்கு பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்கு. சீனாவுக்கு போகக்கூடிய கப்பல்லாம் கூட இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. அது வந்து இது ரஷ்யால இருந்து சீனாவுக்கு போனது யூட்டர்ன் பண்ணி இங்கே வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 கப்பல் வந்து சொன்னாங்க. அதெல்லாம் ஓகே தான். வந்த கப்பலில் இருக்கிற அந்த எண்ணெய் இருக்குல்ல, அது இந்திய மக்களுக்காக யூஸ் ஆக போதா அல்லது இங்கே ரிஃபைன் பண்ணி இந்தியாவில் ரிஃபைன் பண்ணி இந்த நேரத்தில் வெளிநாட்டுக்கு போக போதா அப்படிங்கிறதானே. அவங்க வந்து வியாபாரிகள். நீங்கள் இங்கே செத்து கிடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு காசு தான் தேவைன்னு போகக்கூடிய ஆட்கள் அம்பானி, அதானி, குஜராத்தி, மெயினாக அந்த வியாபாரிகள் அப்படி தான் இருப்பாங்க. அதனால் நமக்கு அடுத்து இன்னும் ஒரு வாரம் கழித்து இந்த நிலைமை இப்படியே நீடிச்சிச்சுன்னா ஓகே, இல்லை சமாதானமாகி 2 பக்கம் ரைட் ஓகே விட்றா, நானும் அடி வாங்கிட்டேன், நீ அடி வாங்கிட்ட, நான் பண்ணது தப்பாக இருக்கட்டும், நீ பண்ண இங்கே பண்ண தப்பாக இருக்கட்டும், முடிச்சுக்கோ, இதோட வந்து இனிமேல் இந்த பக்கமே நான் வந்து தலை வச்சு படுக்க மாட்டேன், நான் வந்து வட அமெரிக்காவுக்கு போகிறேன்னா அதோடு நான் போயிடுறேன். ட்ரம்ப் தோல்வியை ஒத்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்திட்டு இருக்காரு. ட்ரம்ப் ஒரு நாளைக்கு ஒன்னொன்னா சொல்கிறாரு. அவர் சொல்கிறது வந்து காமெடியாக சொல்கிறாரா, அதில் ஒரு மாதிரி கிரிமினல் காமெடியா, ஒன்றுமே புரியலை. இப்போ 48 மணி நேரம் டைம் தர்றேன் அப்படின்றாரு. அப்புறம் 48 மணி முடியறதுக்குள்ள ஐயோ முடிஞ்சா அப்புறம் என்ன நம்ம அடிக்க சொல்லுவாங்களே, சரி ஓகே 5 நாள் லீவ் பண்ணுறேன். அப்புறம் வந்து 5 நாள் அப்படி போயிட்டுருக்கும் போதே இன்றைக்கி நேற்று நைட்டு இன்றைக்கி வந்து ஏன் நம்ம நைட்டு சொல்கிறோம்னா அங்கே பகல் இல்லையா, அங்கே வந்து நீங்கள் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருந்தீங்கன்னா உங்களோட இழப்பு அதிகமாக இருக்கும். எங்களுடைய 5 நாள் நீங்கள் வந்து இதில் சரியாக வரலை அப்படின்னா எங்களோட தாக்குதல் மிக பயங்கரமாக இருக்கும். எங்கே பயங்கரமாக இருக்குது, கப்பல் 2 போச்சு, இதை போச்சு, இருக்கிற இடத்த பூரா அடித்தாச்சு, எங்கே நீ வந்து அடிச்சுப்பார் அப்படின்னு இவன் அசால்ட்டாக இருக்காங்க. ஆனால் இவரால் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் இதில் முன்னாடி வந்து அது கோபத்தில் எது சொல்கிறேன்னா, இப்போ லியோனி வந்து ஒரு பட்டிமன்றத்தில் வந்து ஒரு காமெடி சொல்லியிருந்தார். எப்படின்னா, ஒரு கணவன் மனைவி அவங்க வந்து ஏதோ வந்து ஒரு அல்வா மாதிரி ஏதோ கிண்டி வச்சுதாங்களாம், அதை சாப்பிடணும், அது சாப்பிட்டா வாயில் ஒட்டிக்கிடுச்சு, பொண்டாட்டியை வந்து திட்டணும், ஆனால் அவர் திடீர்னு திட்டாமல் வாயை முடிட்டும் அப்படின்றாராம். என்னன்னு கேட்டால் அல்வா வாயை ஒட்டிக்கிது, திறக்க முடியல, வாயை திறக்க முடியல. அதே சூழல் தான் இன்றைக்கி அமெரிக்காவுக்கு. எப்படி அல்வா வாயில் ஒட்டிக்கிட்டு கோபம் இருக்குது, அடிக்கணும்னு தோணுது, ஆனால் அடிக்க முடியல. சரி, இவனை வச்சு இஸ்ரேலை வச்சு அடிக்கலாம்னா ஏன்னா அவன் நிறைய அடி வாங்கி கிடக்கான், எதை வச்சு அடிக்கிறது? சரி, சவுதி அரேபியா, யுஏஇ இங்கெல்லாம் சேர்ந்து வான்னா அவன் ஏற்கனவே நம்மளை நம்பி உட்காந்துருக்காங்க. அங்கே இடத்த கொடுத்தாங்க, பணத்தை கொடுத்தாங்க, நம்ம ஆயுதம்லாம் வச்சுருந்தோம், அதில் நிறைய அதை அடிச்சிட்டாங்க. இப்போ நிறைய இடங்கள் தாக்கப்பட்டது. ஏற்றுமதி குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? என்ன ஏற்றுமதி? கச்சா எண்ணெய் ஏற்றுமதி. அங்கே தாக்கப்பட்டு ப்ரொடக்ஷன் இருந்தால் தானே ஏற்றுமதி வரும். இப்போது நம்ம முதலே சொன்னது என்ன, ஹர்மோஸை திறந்து விட்டாச்சு, சரி, எண்ணெய் உற்பத்தி இருந்தால் தானே அது வந்து அங்கேருந்து கப்பல் போகும்.
கப்பல் அங்கே நிற்கிது, என்ன ஏற்றணும் ஃபில்லப் பண்ணணும்ல. இங்கே ப்ரொடக்ஷன் வந்து பிரச்சனை இருக்குது. எப்போ பிரச்சனை வந்து முழுசாக எல்லாம் சரியாகும்னா இவங்க 2 பேருக்கான அக்ரிமெண்ட்டு உலக அளவில் வந்து இனிமேல் அமெரிக்கா இங்கே வந்து தலையிடாது, மொத்த இந்த மிடில் ஈஸ்ட் ரீஜன்லேருந்து வெளியே போயிடும். இனிமேல் அமெரிக்கா வந்து கெஸ்ட்டாக வரும், ஒரு இன்வெஸ்டராக வரும், ஒரு மற்ற நாடுகள் யார் வராங்களோ அது மாதிரி வரும். நாங்கள் வந்து ஆயுத பலத்தை இந்த பலத்தை வச்சு நாங்கள் வந்து மிரட்டிக்கிட்டு அடியாள் மாதிரி ரவுடி மாதிரி இங்கே வரமாட்டோம்னு சொல்லி அவங்க எழுதி கொடுக்கணும்ல. ராணுவ தளங்களும் வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் டோட்டலாக. அந்த இது வந்து ராணுவ தளங்கள் ஏற்கனவே 12 தளங்கள் இருக்குல்ல, அது அந்தந்த நாட்டுக்கு சொந்தம். உதாரணத்துக்கு யுஏஇயில் வந்து ராணுவ தளம் இருக்குது, அது இப்போ அமெரிக்கா கையில் இருக்குது. அமெரிக்கா விட்டு போயிட்டாங்கன்னா அந்த ராணுவ தளம் வந்து யுஏஇக்கு சொந்தம். அந்த ராணுவ தளத்தை நாளைக்கு யுஏஇ வந்து பாகிஸ்தானில் ஒப்பந்தம் போடலாம், இந்தியாவில் ஒப்பந்தம் போடலாம், சைனாவில் போடலாம், ரஷ்யாவில் போடலாம், ஏன் அமெரிக்காவில் போடலாம், எங்கே வேணாலும் போட்டுக்கோ. ஆனால் அமெரிக்கா மட்டும்தான் நான் தான் இருப்பேன் அப்படின்னு யாரையும் பண்ண முடியாது. அப்படிங்கிற இடத்த வந்துச்சுனாலே இந்த இதில் வந்து இவ்வளோ பிரச்சனை வரவே வராது. நீ கேஸ் எடுக்கிறியா, நீ இது எடுக்கிறியா, நீ எவ்வளோ எடுத்துக்கோ, நீ கொண்டு வா, ஹார்மஸில் வந்து நீ டோல் கட்டு போயிட்டே இரு, நம்ம ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கோம். இது என்னோட இடம், என் இடத்துல நீங்கள் போகிற கப்பலுக்கு வந்து நீ காசு டோலை கொடு, இது வரைக்கும் டோல் வசூலிக்கிற. அப்படி பார்த்தா சுயஸ் கால்வாய் வந்து இப்போ டோல் ஈஜிப்ட் வசூலிக்கிறாங்க. அது மாதிரி இங்கே டோல் கட்டு போயிட்டே இருக்கு. ஹார்மூஸை கையகப்படுத்தணும் ட்ரம்ப் ஏன் சார் இவ்வளோ வெறி கொண்டு இருக்காரு? அதாவது இந்த இடத்துலேருந்து கையகப்படுத்தினா தான் இங்கேருந்து அவரோட கண்ட்ரோலில் எல்லாம் வந்து சேரும் அப்படிங்கிறது தான். இப்போ ஈரான் கண்ட்ரோலில் இருக்குது, அவன் அடிக்கிறாங்க. முன்னாடியும் ஈரான் கண்ட்ரோலில் தான். ஈரான் கண்ட்ரோல் இல்லை, முன்னாடி வந்து யார் கண்ட்ரோல் இல்லாமல் ஈரானை வந்து ஓப்பனாக விட்டுட்டாங்க. டோல் வசூல் பண்ணல, ஒன்றும் செய்யலை. ஏதாவது பிரச்சனை பண்ணால் அப்போ என்ன செய்வாங்க, 4 ராக்கெட்டை வச்சு இதை வச்சு அடிப்பாங்க, பயமுறுத்துவாங்க. இல்லை நமக்கு வந்து ஃபாஸ்ட் போட்டுன்னு இருக்குது, ஒரு 5-6 போட் வந்து போய் சுற்றி சுற்றி வரும், அவ்வளோதான் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து நீ டோல் பண்ணு, இல்லைன்னா நான் வந்து விட மாட்டேன் அப்படின்னு நிற்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை வந்ததில் அடி வாங்கியிருக்கு, நிறைய இழந்திருக்கு. ஆனால் பலன் அடைய போகிறது யாருன்னு ஈரான். இந்த அடி வாங்கியிருக்கிறதுல இது வந்து பலன் அடையாமல் பெரிய அளவுக்கு தன்னுடைய சக்தி இழந்திருக்கிறது இஸ்ரேல். அப்புறம் இடத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் வளத்தில் இதில் எல்லாத்துலேயும் பிரச்சனையாகி ரொம்ப மோசமாக இருக்கிறது வந்து அமெரிக்கா. இதில் சம்மந்தமே படாமல் தள்ளி நின்று ஆயுதம் கொடுக்குறேன், இந்த இன்டெலிஜென்ஸ் இதை கொடுக்குறேன்னு சொல்லி தள்ளி நின்று பலனாக இருக்கிறது வந்து சைனாவும் ரஷ்யாவும். அப்புறம் இதில் நேரடியாக யுத்தத்தில் பங்கேற்கலை. ஆனால் நம்ம தவறான கொள்கையில் வந்து இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணனால நம்ம இங்கே அந்த பாவத்தை நம்ம அனுபவிக்கிறோம். அப்படிங்கிறது இந்தியா வந்து நஷ்டம். ஏன்னா இங்கே அங்கேருந்து வரலை, ஒன்றும் சொல்லி எல்லாமே வந்து அப்படி ஒரு மாதிரி மாறி இருக்குது. இத்தனைக்கு முன்னாடி இந்தியா வந்து இவங்களுக்கும் இல்லாமல் அமெரிக்காவும் இல்லாமல் ரஷ்யாவும் இல்லாமல் 2க்கு இடையில நின்னாங்க. அந்த இடத்துல வந்து இவன்னா இவன் அவன்னா அவன் வந்துருந்துச்சு. இப்போ இந்தியா வந்து சம்மந்தமே போரில் ஈடுபடாமலே நஷ்டப்படுற நாடு இந்தியா. போரில் ஈடுபடாமலே லாபம் பெற நாடு வந்து சைனா, ரஷ்யா. போரில் ஈடுபட்டு அடி வாங்கி எதிர்காலத்தில் லாபமாகக்கூடிய நாடு வந்து ஈரான். அப்புறம் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அமெரிக்காவிட்ட அடிமையாக கிடந்த நாடுகள் இருக்கு இல்லையா, இந்த நாடுகள் வந்து இனி சுதந்திர நாடுகளாக கொஞ்சம் மாறும். அப்போ மாறினா ஆட்சி மாறும், மன்னராட்சி மாறக்கூடிய வாய்ப்பு. இதுதான் இது மொத்தம். இது என்னைக்கு இது முடிய போகுதுன்னு தெரியாது. முடிஞ்சாதான் நமக்கு வந்து இங்கே பெட்ரோல் டீசல்லாம் வரும். இன்னும் 1 வாரம் கழித்து பார்த்திங்கன்னா ஊரடங்கு உத்தரவு அளவுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரொவைடட் அங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் வந்து இன்னும் பிரச்சனை கன்னியூ ஆச்சுன்னா நம்ம அப்படி தான் வரும். நமக்கு வந்து பெட்ரோல் டீசல்லாம் கிடைக்காது. அப்புறம் பெரிய அளவுக்கு எரப்ட் ஆகி இதெல்லாம் மக்கள் தயாராகிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் மோடியை வந்து நம்ம சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவர் வந்து மோடி வந்து நம்ம மக்களுக்கான பிரைம் மினிஸ்டர் இல்லை. அவர் அம்பானி, அதானி, அப்புறம் கொஞ்சம் குஜராத்திகளான பிரைம் மினிஸ்டர் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். தொடர்ந்து பேசுவோம் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.